கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கத்த கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். இந்த கால வேளையில ஒரு வசனத்தை தியானிக்கலாம். யோவான் 4:23 இப்படியாக சொல்கிறது, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிதாவானவர் விரும்புகிற தொழுகை முறை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படியாக ஆண்டவர் நம்மை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது எல்லாருமே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நிறைய சபைகள் உண்டு. ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு வித்தியாசமான கொள்கைகள் உண்டு. அதையெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா, பிதாவானவருக்கு பிரியமா இருக்குமா என்று பார்க்கும்போது பிரியமா இருக்க முடியாது. ஏனென்றால் அங்கத்தினர் ஆக வேண்டும் என்பதற்காக ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள். அதே சமயம் கடமைக்காக சபைக்கு செல்கிறவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள். சில சபைகள் பரிசுத்தாவியானவரே விசுவாசிக்கிறதில்லை, பரிசுத்தாவிக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற சபைகள் அநேகமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, விக்கிர ஆராதனை செய்கிற சபைகள் அதிகமாக காணப்படுது. இவர்கள் எல்லாருமே தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனையா இருக்குமா? வேதவசனம் சொல்கிறது, உண்மையாய் தொழுது கொள்ள பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தவர்களாய் காணப்பட வேண்டும். அதே சமயத்தில் ஆவியை பெற்றவர்களாக, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதே சமயத்தில் ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு காரியத்தையும் சத்தியத்தையும் உணர்ந்தவர்களாய் அதற்கு கீழ்ப்படிந்து முதல் நூற்றாண்டு சபை எப்படியாக ஆண்டவருக்கு ஆராதனை செய்ததோ அப்படியாக நாம் ஆராதனை செய்வர்களாக காணப்படும் போது அது ஆண்டவருக்கு பிரியமானதாய் காணப்படும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். அதனால இந்த கால வேளையில ஆண்டவரை நாம் எப்படியாக நாம் தொழுகிறோம், ஆண்டவரை நாம் எப்படியாக ஆராதிக்கிறோம், ஆவியோடும் உண்மையோடும் நம்முடைய ஆராதனை இருக்கிறதா, இல்லை பாரம்பரியமாய் கடமைக்காக ஒரு மெம்பர்ஷிப்காக ஏதோ வருகிறோம் போகிறோம், ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி நாமே நிதானித்து பார்க்கும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவார். இந்த கால வேளையில நாம் தியானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் போகும்போது அந்த ஆவியானவரோடு கூட ஐக்கியப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ள உண்மையாய் கர்த்தரை ஆராதித்து கர்த்தர் விரும்புகிற ஒரு ஆராதனை செய்வர்களாக நாம் மாறும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.